ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம், எங்களுடைய ஹோம் டூர் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடு சின்னதாக இருந்தாலும் மனசு பெருசாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் சின்ன வீடாக இருந்தாலும் எங்களுக்கு இது சொர்க்கம் மாதிரி. இதில் நிறைய மெமரிஸ் இருக்குது. இது வந்து என்னுடைய சைல்ட்ஹுட்லேருந்து இந்த வீட்டில் நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கோம். நான் 4th படிச்சுட்டு இருக்கும்போதே இந்த வீட்டில் தான் இருந்திருக்கோம். ஸோ ஓகே, வளவலன்னு பேசாமல் நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க வீடியோக்குள்ளே. வெல்கம் பேக் டு மை ஹோம். எல்லாரையும் இந்த வீட்டில் வரவேற்கிறேன். ஓகே, வணக்கம். எல்லோரும் வாங்க, சரிங்களா? அப்படியே உள்ளே வந்தோன்னா வாங்க 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 வாங்க. மேடம் இல்லை, மேடம் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் வந்து நான் மட்டும்தான் இருக்கேன். அதனால் நான் தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். சரி, ஓகே. நம்ம இதுதான் என்னுடைய வீடு. ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சா? ஓகே. மேலே பார்த்தீங்களா, அதுதான் கலைஞர் டிவி. அது வந்து ஓடாதனால அது மேலே இருக்குது. அது வந்து ஓகே, சரி பண்ணனா மேபி அது வந்து யூஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். அது பார்த்திங்கன்னா கவியோட வாக்கர். அது வந்து இன்னும் நாங்கள் ஞாபகார்த்தமாக இன்னும் வச்சிட்ருக்கோம். அப்புறம் வந்து மேலே நிறைய திங்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம் பாருங்கள். அதான் அந்த காலத்தில் யூஸ் பண்ண எங்கள் அம்மாச்சி யூஸ் பண்ணது அதெல்லாம் இன்னும் அப்படியே வச்சுருக்கோம். யாருக்கு சீதனமாக கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல எங்கள் அம்மா. ஸோ அதுதான் அப்படியே ஞாபகார்த்தமாக வச்சுருக்காங்க. ஸோ மேலே திங்ஸ் எல்லாம் இருக்குது. அது பார்த்திங்கன்னா இந்த கட்டப்பையில் ஏதோ இருக்குது. அட்லீஸ்ட்டு சம்திங் ஏதோ இருக்குதுன்னு நினைக்கிறேன். என்னுடைய ஹேண்ட்பேக்கு. அப்புறம் இது வந்து கவி வந்து அன்றைக்கி வாங்கிட்டு வந்த பேக். மண்டே மேபி அதை எடுத்துகிட்டு போயிடுவா. ஸோ இங்கே ஒரு டேபிள் ஒன்று போட்டு வச்சுருக்கோம். இது வந்து நிறைய திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அதுவும் இல்லாமல் அவ்வளோதாங்க. இந்த பெட்டில் நாங்கள் மோஸ்ட்டாக இங்கே வந்து நாங்கள் ஸ்டே பண்ண மாட்டோம். எப்பயுமே நாங்கள் வெளியில் தான் ஸ்டே பண்ணுவோம். ஏதாச்சும் கெஸ்ட்டு வந்தாங்கன்னா மேபி அவங்கள இங்கே ஸ்டே பண்ணி வைப்போம், அவ்வளோதான். இது வந்து கவியோட இதெல்லாம் பாருங்களேன். அப்பப்போ இந்த மாதிரி ஏதாச்சும் செய்வா, ஏதாச்சும் மாட்டி வைப்பா. ஸோ இது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், செம்மையாக இருக்கா? அப்புறம் இது வந்து கிடைச்சதெல்லாம் ஏதாச்சும் ஒரு கிஃப்ட்டு பண்ணி அதை மாட்டி வைக்கிறதுல அவளுக்கு ஒரு அந்த இது பிடிச்சிருக்கும். அவளுக்கு அந்த ஒரு ஹேபிட் இருக்குது. இது பாருங்களா, இதையும் ஒரு ஆர்ட் மாதிரியும் போட்டு வச்சுருக்கா. அப்புறம் வந்து இந்த டேபிள் பற்றி சொல்லி ஆகணும் பாருங்கள். இதுதான் அவளுடைய ஸ்டடி டேபிள். இது வந்து ரொம்ப நாளாக அவள் கேட்டுகிட்டே இருந்தாள். ஸோ அவளுக்கு பிடிச்சது. ஸோ அவளுக்கு வாங்கி கொடுத்தாச்சு. அதில் ஒரு ஹாப்பி, சரிங்களா? அப்புறம் வந்து இதை பற்றி ஒரு நாள் கண்டிப்பாக நான் வந்து டூர் போடுறேன், சரியா? இதில் நிறைய பொக்கிஷங்கள் நிறைய இருக்குது. ஏன்னா அதில் சொல்ல முடியாத ஒரு நிறைய இருக்குது. ஸோ அதனால் இது வந்து தனியாக ஒரு vlog எடுக்கிறேன். ஸோ அவ்வளோதாங்க இந்த ரூமில், வேறு எதுவும் இல்லை. இந்த ரூமில் பார்த்துக்கோங்க, ஃபுல்லாக பார்த்தாச்சா, சுற்றி பார்த்தாச்சா? அவ்வளோதான் இந்த ரூம். அப்படியே நம்ம வெளியில் வந்தோன்னா வெளியில் ஒரு டிவி இருக்குது. அதுவும் கலைஞர் டிவி தான். ஸோ இது வந்து எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் தான். ஏற்கனவே அது வந்து எப்படி சொல்கிறது, பெரிய 34 அவ்வளோ இன்ச்சஸ் டிவி இருந்தாலுமே நம்மளுடைய மிடில் ஏஜில், நம்மளுடைய ஸ்டார்டிங் ஏஜ்லலாம் நம்ம யூஸ் பண்ணது கலைஞர் டிவி தான். ஸோ நான் பார்த்து இதுலேயே டிவிலே பெஸ்ட்டு டிவின்னு சொன்னால் கலைஞர் டிவி தான். ஏன்னா 90s கிட்ஸுக்கெலாம் தெரியும் அந்த கலைஞர் டிவியோட வேல்யூ என்னென்னு. ஸோ அப்படியே இப்படி வந்தோன்னா இதோ பாருங்கள், ஃபோட்டோஸ். இது வந்து என்னுடைய ஃபேவரெட் ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோ ஓகே, மேபி இதை தான் காமிக்கிறேன்னு நினைக்கிறேன். இது நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ரீசெண்டாகலாம் எடுக்கல. கவியோட ஃபர்ஸ்ட்டு 1வது படிக்கும்போது இந்த ஃபோட்டோ எடுத்தது. என்னை ரொம்ப அடம் பிடிச்சி இந்த ஃபோட்டோ எடுத்தது. இந்த 2 ஃபோட்டோவுமே ரொம்ப நாளாக என்னுடைய ட்ரீம் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படியே வந்தீங்கன்னா எங்கள் அப்பா அம்மாவோடைய ஃபோட்டோஸ் இங்கே இருக்குது. அவங்க அந்த காலத்துலேயே அவங்க மேரேஜ் ஃபோட்டோ வந்து ஆல்பம் பண்ணி எடுத்து வச்சுருக்காங்க. அது வந்து சூப்பராக இருக்குது. அவங்க தான் எங்கள் அப்பா அம்மா, என்னை பெத்த அப்பா அம்மா. ஸோ இது வந்து நாங்கள் 2 பேரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணிவிட்டு போய் எடுக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. இப்போ எடுத்து அப்போ 1வது படிக்கும்போது எடுத்தது. இப்போ 4th முடிச்சு 5th போகிறா. ஸோ மோர் தென் 4 இயர்ஸ் ஆக போகுது. ஸோ இந்த ஃபோட்டோ எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஃபோட்டோ. க்ளோஸ்அப்பில் பாருங்கள், செம்மையாக இருக்கும். அப்போ நான் ஸ்பெக்ஸ் போடல, ஏன்னா அப்போ என்கிட்ட ஸ்பெக்ஸ் இல்லை, உடஞ்சிருச்சு. அதனால் நான் வந்து அந்த ஃபோட்டோ ஸ்பெக்ஸ் போடலை. பாருங்கள் மேடம், சூப்பராக இருக்காங்களா? செம்மையாக இருக்காங்களா? ஓகேங்க. அப்படியே இந்த வீட்டுக்குள்ளே வந்தோம்னா இதுதான் எங்களுடைய கிச்சன். லைட் ஆன் பண்ணிக்கலாம்.
ஓகே, இது எங்களுடைய கிச்சன் வச்சுக்கலாம் சம்திங். மேலே பாத்திரங்கள்லாம் யூஸ் பண்ணாத பாத்திரங்கள்லாம் மேலே இருக்குது. இங்கே பாருங்கள், இதெல்லாம் மிக்சி, இந்த திங்ஸு இது எல்லாமே இங்கே தான் இருக்கும். அதான் எங்கேயுமே போகாது. எல்லோரும் வீட்லேயும் இருக்கிறது தானே. சிலர் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க, நாங்கள் அப்படியே தான் வச்சுருக்கோம். ஆர்கனைஸ் அப்படிங்களா இல்லை. ஓகே, நம்ம வீட்டு நமக்கு சொர்க்கம் தானே. அதனால் இங்கே ஒரு விண்டோ இருக்குது. இது அவ்வளோதான் கிச்சன் செட்டப். மோஸ்ட்டாக எல்லாம் நீட்டாக தான் இருக்கும். ரொம்ப அசிங்கமாக கேவலமாக அந்த மாதிரிலாம் வச்சுருக்க மாட்டோம். அதனால் இங்கே வந்து என்ன இருக்குது வந்தீங்கன்னா தெரியும். எஸ், குடிக்கிற தண்ணி. அப்படியே யூட்டன் அடிச்சிங்கன்னா இங்கே பார்த்தீங்களா ரைஸ் அடுக்கி வச்சுருக்கோம். நாங்கள் வந்து அரிசி எப்பயுமே பல்காக தான் வாங்குவோம், சரிங்களா. இயர்லி ஒன்ஸ் வாங்குவோம். அதுவும் தை மாசி அந்த டைமில் தான் வாங்குவாங்க. பல்காக வாங்கிடுவாங்க. 1 year ஒன்ஸ் வாங்குவாங்க. ஸோ அதை வந்து இன்ஸ்டால்மெண்ட்டில் பே பண்ணுற மாதிரி வாங்கிடுவோம். அது எங்களுக்கு கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். அப்புறம் அப்படியே நம்ம வெளியில் வந்தோன்னா ஓகே, இங்கே குடிக்கிறதுக்கு தண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா மேபி வராமல் போகலாம் தண்ணி, அதனால் அதுக்காக வச்சுருக்கோம். அப்படியே வெளியில் வந்தீங்கன்னா மோஸ்ட்லி அந்த வியூ பார்த்துருப்பீங்க. எல்லா வீடியோஸ்லாம் மோஸ்ட்டாக நான் கவர் பண்ணியிருப்பேன். ஸோ ஓகே, பூஜை ரூம் வந்து தனியாக இருக்குது. அது வந்து இந்த சைடு இருக்குது, வீட்டுக்குள்ளே இல்லை, வெளியில் இருக்குது. அதனால் வந்து அதுக்கு நம்ம பார்க்க வேணும். ஸோ ரெஸ்ட் ரூம்ஸை தான் அங்கே இருக்குது பார்த்திங்களா, அது ரெஸ்ட் ரூம்ஸ். அப்புறம் வந்து ஓகே, வேறு என்ன எங்கள் வீட்டில் சுற்றி காமிக்கிற அளவுக்கு ஒன்றுமே இல்லை. ஓகே, நம்ம வீட்டில் இல்லை அப்படின்றத தாண்டி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எங்கள் வீட்டை பார்த்துருப்பீங்க. நாங்கள் என்னென்ன ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருப்போம், என்னென்ன திங்ஸ் இருக்குது. எல்லா வீட்லேயும் இருக்கிறது தான், ரொம்ப ஸ்பெஷலாக இல்லை, ஒன்றும் இல்லை. அதனால் ரொம்ப பெருசாக இதை அழட்டிக்க வேண்டாம். இதுலேருந்து என்னென்னா, இந்த வீடு கூட இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நம்மக்கிட்ட அது இல்லை அப்படின்னு நினைக்கிறத விட ஓகே நம்மக்கிட்ட இதுவாச்சும் இருக்கே அப்படின்னு நினச்சி சந்தோஷப்படணுமே தவிர, எப்பயுமே இல்லை அப்படின்னு சொல்கிறத வார்த்தையை தூக்கி போட்டுட்டு ஓகே நம்மக்கிட்ட இருக்குது, நம்ம என்னைக்காச்சும் ஒரு நாள் வாங்குவோம் அப்படின்ற ஒரு சின்ன மோட்டிவேஷனை மனசுக்குள்ள வச்சுக்கோங்க. ஏன்னா அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு நினைக்கும் போது ஜஸ்ட் இமேஜினேஷன் தான் இருக்குமே தவிர நம்ம அதுக்கு எந்த ஸ்டெப்பும் எடுத்து வைக்க மாட்டோம். ஓகே, எங்களுக்கு இந்த வீடு சொர்க்கம்தான். ஏன்னா இதில் அவ்வளோ மெமரிஸ் இருக்குது. நிறைய மெமரிஸ், மூமெண்ட்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அது ஓகே, எல்லாத்துக்குமே அவங்கவுங்க வீடு அப்படின்றது எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷல் தான். ஸோ ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஓகேயா? ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, பாய்.